ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி முடக்கத்தான் கீரையை பற்றி பார்ப்போம். முடக்கத்தான் கீரை வீட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். முடக்கத்தான் கீரை இப்படி தான் இருக்கும். இந்த இலையை பாருங்கள், வேப்பிலை மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? டிசைன்ஸு கொடி மாதிரி போகும் அப்படியே நீட்டாக. கொஞ்சமாக வந்திருக்கு. இப்போ நான் ஒரு நேரம் எடுத்து செய்வேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர நான் பறிச்சுப்பேன். இப்போ இதில் என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். நான் பறிச்சுட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, பறிச்சிட்டேன். நான் சும்மா கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு நேரம் சாப்பிட்ற அளவுக்கு, கொஞ்சமாக ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். இது மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. மூட்டு எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் குணப்படுத்துது. சூப்பாவோ இல்லை தோசை மாவில் கரைச்சி சாப்பிட்றதாவோ இல்லை சட்னி துவையல் இந்த வேக வச்சு அப்படியே குடிக்கலாம். எப்படி வேணாலும் செய்து சாப்பிட்லாம். லைட்டாக சிறு கசப்பு இருக்கும். இது எதுனா கலந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. வாங்க என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். இதை நான் முதல்ல க்ளீன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நான் க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். வெறும் இலையை மட்டும் எடுத்துக்கணுங்க. ஆனால் இந்த காம்பையும் வேக வச்சு நல்லா மடித்து அலசி கட் பண்ணி போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். இந்த காம்புலேயும் நிறைய பவர் இருக்குது. இப்போ இதை என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. கீரையை நல்லா 2 தண்ணியில் நல்லா சுத்தமாக அலசிடுங்க. நல்லா அலசி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இது ஒரிஜினல் மஞ்சளுங்க. அதை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். பாக்கெட் பவுட்ரு இந்த மாதிரி சூப்புக்கு யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம், லைட்டாக அந்த தேங்காய் தெருவில் சும்மா அப்படி திருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி, ஏன்னா சூப்பில் ஃபுல்லாக மேஷ் அந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நான் நல்லா பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி அளவு எடுத்துருக்கேங்க. நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவு தான் செய்து காட்டுறேன். நான் இப்போது அது கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். முதல்ல கீரையை நல்லா பொடியாக அரைஞ்சிக்கலாம். அரைஞ்சிட்டு இந்த தண்ணியில் போட்டுப்போம். அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள், சீரகத்தூள், கருவேப்பிலையை நல்லா காம்போடு கிள்ளி போட்டுப்போம். சூப்பு தான் பண்ண போகிறோம். சாம்பார் வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கொதிக்கிட்டேங்க. நான் 1.5 டம்ளர் வச்சேன், இன்னொரு 1/2 டம்ளர் ஊற்றிடுறேன். இது நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூட தேவையில்லை, திறந்தே வச்சு கொதிக்க விடுவோம். இந்த சூப்பு பார்த்திங்கன்னா, இந்த கம்ப்யூட்டரில் வேலை தொடர்ச்சியாக 8 மணி நேரம் அப்படி உட்காந்து வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு, அப்புறம் வயசானவங்களுக்கு மூட்டு வலி இருக்கும். கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒருத்தருக்காச்சும் இருக்கும். ஜாயிண்ட்டுக்கு வலிக்குங்க. ஷோல்ட்ரு வலி, கை வலி, கால் வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சூப் ரொம்ப ஒரு அரிய மருந்துன்னு தான் சொல்லுவேன். இது கிடச்சிதுன்னா விடாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சூப்பாவோ இல்லை நீங்கள் இதெல்லாம் போடணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. வெறுமனையே கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா கூட பவர் தான். அவ்வளோ கேட்குங்க. ஒரு 3 வேளை குடிச்சு பாருங்கள். எவ்வளோ வலியாக இருந்தாலும், ஷோல்ட்ரு வலி, மூட்டு வலி, ஜாயிண்ட்டு பெயின் அதிகமாக இருக்கும். இது அப்படியே முடக்கத்தான் கீரைனா முடக்கு, நம்மளுடைய மூட்டு வலி முடங்கி போகுதுன்னா அது அறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதோட அர்த்தம். அதுக்காக தான் முடக்கத்தான் கீரைன்னு சொல்கிறாங்க. அந்த கீரை அவ்வளோ பவருங்க. கண்டிப்பாக இது கிடச்சிதுன்னா விடாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க. வீட்லேயும் ஒரு கிளை வச்சா கூட நல்லா சூப்பராக வளருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை எடுத்து வடிகட்டிடுவோம். அவ்வளோதாங்க, இதில் வடிகட்டியாச்சுங்க. நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போது இந்த சூப் ரெடி. இப்போ இதையும் வேஸ்ட்டு பண்ண மாட்டேங்க. நான் இதில் தேங்காய் துருவல் போட்டு துருவி அப்படியே 2 வாயில் சாப்பிட்டுடலாம். இதை கீழே வேஸ்ட்டாக போடாதீங்க. இன்னும் நம்ம தேங்காய் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த கசப்பு தெரியாது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம்,
இதில் 1/4 டீஸ்பூன் பெப்பர் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு குடித்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு கசப்பே தெரியாது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மூட்டு வலி இருந்துச்சுன்னா இனிமேல் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி கீரை வகைகளை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.